இங்கே வந்திருக்க எல்லாருக்குமே என்னோட பணிவான காலை வணக்கம். சாரி, லேட் ஆகிடுச்சு. ப்ராக்டிஸ் இருந்தது, ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு வரதுக்கு லேட் ஆகிடுச்சு. சாரி. என்ன ஒரே ஒரு விஷயம் எனக்கு சொல்லணுன்னா, கிரிக்கெட்டில் இப்போது பசங்களுக்கு மட்டும் இல்லை, அவங்க சொன்னாங்க பொண்ணுங்களும் ஈஸியாக வரலாம். கிரிக்கெட் விளாட்றதுனால மட்டும் இல்லை, ஸ்போர்ட்ஸ்னாலவே என்ன சொல்கிறது, எந்த ஸ்போர்ட்டாக இருந்தாலும் சரி நல்ல ஒரு டிசிப்ளின் வரும் நமக்கு. அதுக்கப்புறம் எந்த ஸ்போர்ட் விளாண்டாலும் முழு மனசோடு விளாடுங்க. தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, கடின உழைப்பு இது போட்டிங்கன்னா எந்த ஸ்போர்ட்டாக இருந்தாலும் சரி, வெறும் கிரிக்கெட் மட்டும் இல்லை, எந்த ஸ்போர்ட்டாக இருந்தாலும் அச்சீவ் பண்ண முடியும். என்னோடய வாழ்க்கையில் நடந்த சில ஸ்டோரி சொல்கிறேன். பட் பிடிச்சவங்க அதை கேட்டுக்கோங்க. ஏன்னா நானும் திண்டுக்கல்லேருந்து வந்த பையன்தான். அப்பா ஒரு மில்லில் வேலை பார்த்துட்டு இருந்தார், பஞ்சு மில்லில். ஸோ மாதம் 7,000 ரூபாய் சம்பளம். 5 பசங்க, நாங்கள் 4 பேர், அண்ணன் தம்பி, ஒரு அக்கா. நான் தான் கடைசி பையன். ப்ராக்டிஸ் பண்ண போகும்போது ஸ்டார்டிங்கில் பஸ்ஸு கூட காசு இருக்காது. 2 பஸ்ஸு மாறி போகணும் ப்ராக்டிஸ் போகிறதுக்கு. அங்கேருந்து செக்ரட்டரி ஒருத்தர் இருந்தார், வெங்கட்ராமன் சொல்லிட்டு. நாங்கள் விளாட்றத ஒரு 2 வாரம் போனேன், அதுக்கப்புறம் வரல. அப்போல்லாம் ஃபோன் வசதிலாம் கிடையாது. 2006-07லலாம் வீட்டிலலாம் ஃபோன்லாம் கிடையாது, டெலிஃபோன், செல்ஃபோன்லாம் அந்த மாதிரிலாம் கிடையாது. பக்கத்து வீட்டுக்கு ஃபோன் அடித்து இந்த மாதிரி அந்த பசங்களை ப்ராக்டிஸ்க்கு வர சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் போனோம், பைக்கில் போனோம், அண்ணன் 3 பேரும் சேர்ந்து. 3 பேருமே கிரிக்கெட்டர். அண்ணனும் ஸ்டேட்லாம் ஆடியிருக்கான், அண்டர் 22 ஸ்டேட்லாம் ஆடியிருக்கான். ஸோ என்னை விட அவன் நல்ல கிரிக்கெட்டர். என் செக்ரட்டரிக்குமே அவரை தான் பிடிக்கும். அவன் ஆடிந்தானா ஈஸியாக ரஞ்சி ட்ராஃபி ஆடியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலே தான் நிறையா ஹோப் எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ என்ன ஒன்றா, ஒரு 5 மணிக்கெலாம் அவன் ஓடுவான், ட்ரைனிங் பண்ணுவான். டே என்னை எழுப்பிடுவான், டே வாடா ஓடலாம் அப்படின்வான். டே நீ ஓடுறா, நான்லாம் என்னாலாம் ஓட முடியாது, நீ ஓடிக்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். நான் ஏன்னா கடைசி பையன்றனால நான் ரொம்ப செல்லமாக விளாண்டுட்டேன். ஒரு ஸ்டேஜில் ப்ராக்டிஸ் போக முடியாத டைமில் அவர் கூப்பிட்டு, ஏன்டா ப்ராக்டிஸ் வர மாட்டேங்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டார். இல்லை, 2 பஸ்ஸு மாறிலாம் வர முடியாது, 2 பஸ்ஸு மாறி வர்றதுக்கு 30 ரூபா செலவாகுது 2 பேர்த்துக்கும், எங்களால் வர முடியாது அப்படின்னு சொன்னேன். திடீர்னு அவர் பாக்கெட்லேருந்து கையிலேருந்து 500 ரூபாய் எடுத்து கையில் கொடுத்தாரு. காசு தீர்ற வரைக்கும் நீங்கள் ப்ராக்டிஸ்க்கு வாங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். அந்த டைமில் அவர் காசு கொடுக்காமல் இருந்திருந்தாருன்னா இன்றைக்கி நான் இந்த நிலைமைக்கு நான் வந்திருக்க மாட்டேன். ஏன்னா நம்ம ப்ராக்டிஸ் போயிருக்க மாட்டேன். ஸோ இப்போ வரைக்கும் அவர் தான் கோச்சு, மென்டார், எல்லாமே அவர் தான். ஸோ ஃபஸ்ட் டைம் போயிருந்தோம், அதுக்கப்புறம் செகண்ட் டைம் கேட்குறது சங்கடமாக இருந்தது. அதுக்கப்புறம் மறுபடியும் மறுபடியும் ஃபோன் அடித்து ஏன் அந்த பசங்க வரல அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. திரும்ப டே பக்கத்து வீட்டுக்காரங்க, டே உன்னை கூப்பிட்றாங்கடா, ஃபோன் அடித்து கூப்பிட்றாங்க, நீ தயவு செஞ்சு போ அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. மறுபடியும் போனோம். ஏன்டா வரல அப்படின்னு கேட்டேன். இல்லை, காசு தீர்ந்துச்சு, கேட்க சங்கடமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னேன். மறுபடியும் காசு எடுத்து கொடுத்தாரு. அவர் எதுக்காக காசு கொடுத்தாருலாம் தெரியல, நாங்களும் கேட்கல. அவரும் கொடுத்துட்டாரு. நீ இப்போ ப்ராக்டிஸ்க்கு ரெகுலராக வா அப்படின்னு மட்டும்தான் சொன்னார். வேறு எதுவுமே என்கிட்ட வேலை செய்ய, அது பண்ணு, கடைலாம் வச்சுருக்கா, ஸ்போர்ட்ஸ் கடைலாம் வச்சுருந்தாரு, வேலை செய்ய அந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்ல. நீ ப்ராக்டிஸ்க்கு மட்டும் வா அப்படின்னு தான் சொன்னார். அதுக்கப்புறம் மறுபடியும் போனோம். அப்புறம் ஒரே வருஷத்தில் அந்த அண்டர் 16 கேம்ப்லலாம் செலக்ட் ஆனோம், டிஸ்ட்ரிக்ட் சைட்லேருந்து. அதுக்கப்புறம் அந்த டீம்லேயே கேப்டன் மாதிரி ஆகிட்டோம். அண்ணன் அண்டர் 19 கேப்டன் ஆனால் நான் 16 கேப்டன் ஆனேன். ரெகுலராக போகும்போது நல்லா ப்ராக்டிஸும் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நேச்சுரலாக கொஞ்சம் கிரிக்கெட் இருந்தது, பட் கிரிக்கெட்டில் ஆர்வமும் இருந்தது. பட் ஏன் அங்கே போகலன்னா, போகிறதுக்கு வசதி இல்லாமல் இருந்தது. இது பேரண்ட்ஸ்க்கும் என்ன சொல்கிறேன்னா, என் வீட்லேயும் விளாட போகும்போது எங்களை அலோவ் பண்ணிவிடுவாங்க. இப்போ வரைக்கும் மற்றவங்க எப்படி இருக்காங்கன்னு தெரியாது, பட் நான் இது வரைக்கும் நான் தண்ணி அடிக்க மாட்டேன், தம் அடிக்க மாட்டேன். ஸோ எனக்கு அந்த கெட்ட பழக்கம் அந்த சைடில் நான் போனது இல்லை. எதனால சொல்கிறேன்னா, டிசிப்ளின் எனக்கு கிரிக்கெட் விளாண்டதுனால, நிறைய பசங்களை பார்த்ததுனால எனக்கு வந்துச்சு. ஏன்னா நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், பட் நான் உள்ளுக்குள்ளே இருந்ததுனால சொல்கிறேன். பட் ஏன்னா கிரிக்கெட் விளாண்டனால தான் எனக்கு வெளி உலகம் தெரிய ஆரம்பிச்சிது. இல்லைன்னா நான் திண்டுக்கல்லையே உள்ள ஒரு கூண்டு சட்டிக்குள்ளேயே குதிரை ஓட்டியிருப்பேன். எனக்கும் கிரிக்கெட் விளாட தெரியும்னு சொல்லிட்டு ஊருக்குள்ளே லோக்கலில் ரப்பர் பால், டென்னிஸ் பால் விளாண்டுருந்தேன்னா அந்த மாதிரி போயிருப்பேன். அந்த டைமில் மேட்டிங் விக்கெட்டில் ஆடிட்டு சிட்டியில் டர்ஃப் விக்கெட்டில் விளாட போகும்போது
அந்த ஒரு கஷ்டம் இருக்கும். என்கிட்ட அந்த ஷூலாம் ஸ்பைக்ஸ்லாம் போடுவாங்க, அந்த ஷூலாம் கிடையாது. இங்கே வந்து ஃபஸ்ட் இயர் விளாட போகும்போது அத்லீட் ஒரு ஷூ போடுவாங்க, அந்த ஷூவை போட்டு தான் நான் வந்து இங்கே வந்து ஆடினேன். அப்போ எல்லோரும் பசங்களும் பார்த்தாங்க, என்னடா இந்த ஷூவை போட்டு ஆடுறேன் அப்படின்ட்டு. அதுவுமே ஸ்போர்ட்ஸ் கடையில் இருந்ததை அவர் கொடுத்து விட்டார், இந்த ஷூ போய் ஆடுறா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மேட்டிங் விக்கெட்டில் ஆட்டு டர்ஃப் விக்கெட்டில் ஆட போகும்போது அந்த டிஃப்ரென்ஸ்லாம் நிறையா இருந்தது. அதுக்கப்புறம் இங்கே வந்து டர்ஃப் விக்கெட்டில் விளாடுறதுக்கு ஒரு வருஷம் கஷ்டப்பட்டேன், அந்த மேட்டிங் விக்கெட்டில் விளாட்றதுக்கும். அந்த இதில் ஒரு ஸ்டேஜில் ரெகுலராக கேம்ப்பு டிஎன்சியில் வந்து கேம்ப் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த கேம்பில் வந்து ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ண ஓரளவுக்கு அப்படியே செட் ஆகிட்டேன். அப்புறம் இந்தியா சிமெண்ட்ஸ் தான் என்னை வந்து கரெக்டாக ஒரு கேம்பில் பார்த்தாங்க. இந்தியா சிமெண்ட்ஸ்லேருந்து இந்த பையன் நல்லா பவுலிங் போடுறான், இந்த பையனை நம்ம ஃபஸ்ட் டிவிஷனில் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சூஸ் பண்ணாங்க. யூஎஃப்சிசின்னு சொல்லிட்டு ஒரு டீமில் ஆடினேன். அங்கேருந்து சிட்டி லீக்லேருந்து அப்படியே இப்போ வரைக்கும் ஒரு 14 வருஷம் ஃபஸ்ட் டிவிஷனில் ஆடிட்டுருக்கேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, வெறும் கிரிக்கெட் விளாண்டு ரஞ்சி ட்ராஃபி மட்டும் விளாண்டதுனால மட்டும் இல்லை, எனக்கு வந்து இப்போது இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் எனக்கு ஒரு வேலை கிடச்சிருக்கு. இது எல்லாமே ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் கிடச்சிது. ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் தான் ஜாயின் பண்ணேன். நான் வந்து படித்து இன்டர்வியூ அட்டன் பண்ணி அந்த மாதிரிலாம் நான் போயிட்டு ஜாப்லாம் இது பண்ணல. ஸ்போர்ட்ஸ் விளாண்டேன், ஸ்போர்ட்ஸில் அச்சீவ் பண்ணதுனால இன்கம் டேக்ஸில் எனக்கு ஜாப் கிடச்சிது. 2014 நான் ஜாயின் பண்ணேன். இப்போ வரைக்கும் ஒரு 11 வருஷம் ஆச்சு. இன்கம் டேக்ஸில் ஜாபில் இருக்கேன். நான் ஃபேமிலியிலேருந்து எல்லாருமே இங்கே தான் இருக்காங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு திண்டுக்கல்லேருந்து ஒரு கிராமத்துலேருந்து என்னால் இவ்வளோ தூரம் வர முடியுதுன்னா, இப்போ சிட்டியில் சிஎஸ்கே அகாடமி ஒவ்வொரு ஊர்லேயும் வச்சு இது பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த டர்ஃப் விக்கெட்டில் விளாட்றதுக்கான அந்த இதெல்லாம் கொடுக்குறாங்க. டேலண்ட் ஹண்ட்டுன்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல வந்து கேம்ப்லாம் வச்சு டிஸ்ட்ரிக்ட் சைடில் நல்ல நல்ல பிளேயர்ஸ் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் நிறையா கிடைக்குது. நான் விளாட போகும்போது அந்த மாதிரி கிடச்சிருந்துச்சின்னா நான் கொஞ்சம் அந்த 19 வயசில் வந்தது 15 வயசுலேயே வந்திருப்பேன். இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஏதாவது அடுத்த லெவல் போகிறதுக்கு சான்சஸ் எனக்கு. நான் இந்த லெவல் ஆனதே நான் வந்து பெரிய விஷயமா நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து ஊர் காட்டான்ற மாதிரி அங்கேருந்து இந்த மாதிரி வந்து விளாண்டதே எனக்கு பெரிய விஷயமா தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஆல்மோஸ்ட் நான் வந்து எல்லா ஐபிஎல் கிரிக்கெட்டர், இந்தியன் கிரிக்கெட்டர்ஸ் அவங்க கூடலாம் நான் வந்து விளாடக்கூடிய சான்சஸ் எனக்கு கிடச்சிருக்கு. விளாண்டுருக்கேன். சிஎஸ்கே டீம் கூட நெட் பவுலராக போயிருக்கேன். கிங்ஸ் 11 பஞ்சாப் டீமோட நெட் பவுலராக ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கே லேட்டாக ஸ்டார்ட் பண்ண எனக்கே வந்து அந்த மாதிரி கிடச்சிருக்குன்னா, இப்போது இங்கே வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துட்ருக்காங்க. இங்கேருந்து ஆடினீங்கன்னா இன்னும் சீக்கிரமாக வந்து அடுத்த லெவல் ஆடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வைபவ் சூரியவம்சி 19 வயசு தான், ஆயுஷ் மாத்ரே அவனுங்களாம் வந்து 19 வயசில் இந்தியா ஆடுற மாதிரி இருக்காங்க. ஐபிஎல்லாம் வந்து ஐபிஎல்லையே பொழந்துட்டுருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இதே மாதிரி இந்த சிஎஸ்கேலேருந்து தமிழ்நாடும் சரி, எல்லோரும் டிஸ்ட்ரிக்ட் சைட்லேருந்து ஏகப்பட்ட சைடில் கவர் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் யூஸ் பண்ணுங்கள். கிரிக்கெட் வந்து வெறும் பொழுதுபோக்குக்கு மட்டும் விளாட இது இல்லை, கேம் இல்லை. ஸோ அதில் வந்து டிசிப்ளின் கற்றுக் கொடுக்கும். ஒரு ஸ்போர்ட்டில் நீங்கள் எப்போது உள்ளுக்குள்ளே போனாலும் சரி, ஜெயிக்கிறது தோக்குறது அது செகண்டரி. என்னென்னா ஒரு கேமை நீங்கள் கற்றுப்பீங்க. கற்றுக்க போகும்போது என்ன சொல்கிறது, ஒரு வின் பண்ண போகும்போது ஒரு ஹாப்பினஸ் வரும்ல. தோக்க போகும்போது அந்த மேட்ச் விளாண்டதில் என்ன தப்பு பண்ணோங்கிறதையும் அதை வந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அடுத்தடுத்த மேட்ச்சில் ஆட போகும்போது அந்த மிஸ்டேக்ஸ் பண்ணுறதுலேருந்து சீக்கிரமாக வந்து ரெக்டிஃபை பண்ணிட்டு நீங்கள் அடுத்தடுத்த லெவல் சீக்கிரமாக போகலாம். தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ வெரி மச்.